ஒவ்வொன்றையும் அவங்களை ஒப்படைச்சு பழகணும். தவறு போது பாவமன்னிப்பு கேட்கணும். மீள விரும்பணும். மீள விரும்புறது தான் வாழ்க்கை இருக்கு. மன்னிப்பு கேட்டே தான் மனுஷன் சொன்னா எப்போ மீள்றது? நம்மளால மீள முடியாது. மீட்டு கொடுக்க அவன் போதுமானவன். மீள செய்வனை மீட்டு கொடுத்துரு. எந்தெந்த குணங்கள்லாம் என் தவறு இருக்கோ அதெல்லாம் மீட்டு கொடுத்துரு. திருப்பி நுழையாமல் என் பார்த்துக்கும். நீ வாழ்க்கைக்காக எல்லாம் தீமைக்குள் நுழையாம பார்க்கும். தீமையை தொடரவும் வேண்டாம், தீமைக்கு நான் வஞ்சிடவும் வேண்டாம். நான் யாரும் தீமையை தூண்டிடவும் வேண்டாம். நன்மைகளை வாழணுன்றேன். என்னையும் சரி, என் குடும்பத்தின் சமுதாயத்தின் நன்மைகளை வாழ நீயே பொறுப்பேற்று நடத்து. இப்படி நம்ம அவனை ஒப்படைச்சோன்னு சொன்னா, அவன்கிட்ட சரணடைச்சோன்னு சொன்னா, உங்க நிலைமையில சீராக அவன் போதுமான சீரான வாழ்க்கை, நேரான பாதையில சுகமான அனுபவமா. 45:18 இன்னும் வழிமுறைகளை சீராக நாம் ஆக்கியுள்ளோம். ஆகவே நீர் அதனையே பின்பற்றுவீராக. அன்றியும் அறியாமல் இருக்கின்றார்களே, அவர்களின் இச்சைகளை பின்பற்றாதீர். மனசாட்சியோட வாழ்வது சீரான வாழ்க்கை, நேரான பாதை. நம்ம மனசாட்சியோட வாழ்ந்தா வாழ முடியாதுன்னு சொல்லி மனம் போன போக்குப்படி போயிட்டு இருக்கும்போது மனை செயலாயிரும். மீண்டும் நம்ம தேர்ந்தெடுத்து நீங்க மனசாட்சியோட வாழணும், நேரான பாதையில வாழணும், சீரான வாழ்க்கை வாழணும், சுகமான வாழ்க்கை வாழணும், அமைதி நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும், சங்கையான வாழ்க்கை வாழணும், சிறப்பான வாழ்க்கை வாழணுங்கிறதா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். ஒரு விருதுகளோட வாழணும், கவலையும் பயம் இல்லாத வாழ்க்கை வாழணும், துன்பங்கள் துயரங்களாத வாழ்க்கை வாழணும். அப்ப இதெல்லாம் ஏன் நம்ம அடைஞ்சிச்சுன்னா மனம் போன போக்குடி போயிட்டோம். பெரும்பாலான மக்களை பின்பற்றி போயிட்டோம். இன்னும் போயிட்டு இருக்கோம். சில விஷயங்கள் எடுத்துட்டு பல விஷயங்கள் இதெல்லாம் ஒத்து வராது மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்கோம். வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிப்போம். பொய் சொல்லக்கூடாது அப்படின்னா மனசாட்சி பொய் சொல்லக்கூடாது. ஆமா, பொய் சொல்லாம வியாபாரம் பண்ணணும். அதெல்லாம் சரிதான். பொய் சொல்லாம எப்படிங்க வியாபாரம் பண்றது அப்படி கேட்க வேண்டாம். பொய் சொல்லாம வியாபாரம் பண்ணணும்.